Hello friends, welcome to Meetings Grammar Basics Parts of Speech. இன்றைக்கி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்க போகிறது என்னென்னா அஜெக்டிவ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாட் இஸ் அஜெக்டிவ்? எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன் ஆர் ப்ரோனவுன் ப்ரொவைடிங் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட்ஸ் குவாலிட்டிஸ் சச் அஸ் சைஸ், கலர், ஃபீலிங் ஆர் குவான்டிட்டி. அதாவது நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அஜெக்டிவ். நவுனோட சைஸ், நவுனோட கலர், நவுனோட ஃபீலிங்ஸ், நவுனோட குவான்டிட்டி இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அல்லது மாடிஃபை பண்ணுறது தான் அஜெக்டிவோட வேலை. இப்போ அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்குரிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அஜெக்டிவ் சைஸ். Adjectives of size describe how large or small something is and are used in sentences to provide details about a noun. அதாவது நவுனை பற்றின டீட்டெயில்ஸு, அது பெருசா சின்னதா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், சி இஸ் எ டால் பேஸ்கட் பிளேயர். டாலுங்கிறது உயரமாக இருக்கா, அது வந்து சைஸை குறிக்குது, அஜெக்டிவ். ஓகேங்களா. தென் ஹீ லிவ்ஸ் இன் எ ஸ்மால் ஹவுஸ். ஸ்மால்ங்கிறது சைஸை குறிக்குது, இங்கே வந்து ஸ்மால்ங்கிறது அஜெக்டிவ். ஓகேங்களா, சைஸை குறிக்கிற அஜெக்டிவ். தென் நெக்ஸ்ட்டு கலர். டிஸ்கிரைப் த நவுன்ஸ் கலர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த கார் இஸ் ரெட், எ ப்ளூ ஹவுஸ், எ ரெட் ஆப்பிள். இந்த மாதிரி நவுனோட கலரை பற்றி குறிக்கிறது தான் இங்கே அஜெக்டிவ் கலருக்குரியது அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹீ ஹேஸ் எ ரெட் கார். அந்த கார் வந்து ரெட்டாக இருக்குது, அவன் ரெட் கலர் கார் வச்சுருக்கான், அப்போ காரோட கலராக குறிக்குது. இது வந்து கலருக்குரிய அஜெக்டிவ். ஷீ வியர்ஸ் எ பர்பிள் சாரீ. பர்பிள்ங்கிறது வந்து சாரியோட கலரை குறிக்குது, அப்போ இங்கே பர்பிள்ங்கிறது வந்து கலருக்குரிய அஜெக்டிவ். நெக்ஸ்ட் அஜெக்டிவ் ஃபீலிங். டிஸ்கிரைபிங் ஃபீலிங்ஸ் அபவுட் நவுன். நவுனுக்குரிய ஃபீலிங்ஸை பற்றி சொல்கிறது தான் அஜெக்டிவ் ஃபீலிங். அதாவது ஹாப்பி, சேட், ப்ரவுட், அஃப்ரைட், ஆங்க்ரி, சர்ப்ரைஸ்டு, போர்டு, டயர்டு, க்யூரியஸ், இந்த மாதிரி சொல்கிறது தான் ஃபீலிங்ஸ். வி ப்ரௌட் ஆஃப் யூ. ப்ரௌடுங்கிறது இங்கே ஃபீலிங்ஸ்க்குரிய அஜெக்டிவ். வி ப்ரௌட் ஆஃப் யூ. தென் நெக்ஸ்ட்டு ஐ ஃபீல் டயர்ட் டுடே. டயர்டுங்கிறது ஃபீலிங்குரிய அஜெக்டிவ். ஐ ஃபீல் டயர்ட் டுடே. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு அஜெக்டிவ் குவான்டிட்டி. இட் டிஸ்கிரைப்ஸ் குவான்டிட்டி அபவுட் நவுன். நவுனோட குவான்டிட்டியை பற்றி குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மெனி, மச், மோர், ஃபியூ, ஆல், லிட்டில், சம், எனஃப், செவரல், இந்த மாதிரி சொல்கிறது தான் குவான்டிட்டி. ஓகேங்களா. அதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சி ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். மெனிங்கிறது குவான்டிட்டிக்குரிய அஜெக்டிவ். சி ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ஹீ ட்ராங்க் சம் வாட்டர். சம்முங்கிறது இங்கே குவான்டிட்டிக்குரிய அஜெக்டிவ். ஹீ ட்ராங்க் சம் வாட்டர். தென் நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் அஜெக்டிவ்ஸ். பிளேஸ்மெண்ட் ரெண்டு இடத்துல வரும். ஃபஸ்ட்டு பிஃபோர் நவுன், செகண்ட் ஆஃப்டர் லிங்கிங் வெர்ப். பிஃபோர் நவுன்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சென்டென்ஸ் ஆரம்பத்திலே வரும். ஆஃப்டர் லிங்கிங் வெர்ப்னா வெர்புக்கு அடுத்தோ, பி வெர்புக்கு அடுத்து வரும். ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் பிஃபோர் நவுன். த அஜெக்டிவ் அப்பியர்ட் பிஃபோர் நவுன். அது த ஸ்க்ரப்பி டாக் சாட் இன் த விண்டோ, த ரெட் ஆப்பிள், த ப்ளூ கார், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரதெல்லாம் பிஃபோர் நவுனுக்குரிய அஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்க்ரப்பி டாக் சாட் இன் த விண்டோ. ஸ்க்ரப்பிங்கிறது டாகை குறிக்குது, அது பிஃபோர் நவுனாக வருது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஆஃப்டர் லிங்கிங் வெர்ப். இட் வில் கம் ஆஃப்டர் லிங்கிங் வெர்ப். அது ஹீ இஸ் ஹாப்பி, சி இஸ் சேட், இதெல்லாம் ஆஃப்டர் லிங்கிங் வெர்புக்கு அடுத்து வரக்கூடிய அஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சி இஸ் அ குயிக் லேர்னர். குயிக்குங்கிறது ஆஃப்டர் லிங்கிங் வெர்புக்கு அடுத்து வந்த அஜெக்டிவ். குயிக்குங்கிறது இங்கே அஜெக்டிவ், லிங்கிங் வெர்புக்கு அடுத்து வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் இதில் முக்கியமானது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அஜெக்டிவ் சேஞ்ச் ஃபார்ம் டு ஷோ கம்பேரிசன் நோ ஆஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். அதில் 3 இருக்குது. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது நம்ம கம்பேர் பண்ண யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாசிட்டிவ் டிகிரி, த பேசிக் ஃபார்ம் ஸ்டார்டிங் எ குவாலிட்டி வித்தவுட் கம்பேரிசன். இதுதான் பேசிக் ஃபார்மு. இதில் நம்ம கம்பேரிசன் இல்லாமல் வரக்கூடிய ஃபார்மு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால், இல்லாட்டி ராம் இஸ் அ டால் பாய் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேர்ஸ் டூ ஐட்டம்ஸ் ஆர் பீப்புள் ஆஃபன் யூஸிங் இஆர் ஆர் மோர். அதாவது 2 ஐட்டம் 2 பீப்புளை மட்டும் கம்பேர் பண்ணக்கூடாது, அதோட இஆர் அல்லது மோர் சேர்ந்து வரும். எக்ஸாம்பிள், ஸ்மாலர், மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படி வரும். நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கம்பேர்ஸ் 3 ஆர் மோர் ஐட்டம்ஸ் அண்ட் இண்டிகேட்ஸ் த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் குவாலிட்டி ஆஃபன் யூஸிங் இஎஸ்டி ஆர் மோஸ்ட். எக்ஸாம்பிள், ஸ்மாலஸ்ட், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்.
அதாவது 3 அதுக்கு மேற்பட்ட பொருளோட கம்பேர் பண்ணுறது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். டால்னா டாலர், டாலஸ்ட். ஹெல்தி, ஹெல்தியர், ஹெல்தியஸ்ட். குட், பெட்டர், பெஸ்ட். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இந்த மாதிரி வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராம் இஸ் அ டால் பாய். இங்கே டாலுங்கிறது பாசிட்டிவ் டிகிரி. ராம் இஸ் அ டால் பாய். தென் நெக்ஸ்ட் வந்து ராம் இஸ் டாலர் தென் ஷாம். டாலர் அப்படிங்கிறது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. டாலர் வரும்போது தேன்கிற கீவேர்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ராம் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். டாலஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டாலஸ்ட் வரும்போது தேங்கிற கீவேர்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.